நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2016 மற்றும் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் முதல் 3-4 இடங்களை பிடிச்சது எந்த கட்சி, யார் வெற்றி பெற்றார்கள், எந்த தகவலை பார்க்க இருக்கோம். சென்னை மாநகரத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2016 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்று வெற்றிவேல் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கதை பார்க்குறோம். 79,974 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.39% ஓட்டு வாங்கி அதிமுக 2016 வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யார் இருக்காங்கன்னா திமுக சார்பாக என்ஆர் தனபாலன் அவர்கள் போட்டியிட்டு 79,455 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.11% ஓட்டு வாங்கி அவங்க குறைஞ்ச ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 3வது இடத்துல யாருக்கான சிபிஐஎம் கட்சி சார்பாக சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டு 10,281 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.45% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்காங்க சிபிஐஎம் கட்சி. 4வது இடத்துல யாருக்கு இருக்கான்னு பார்க்கணும்னா பாஜக சார்பாக ஆர் பிரகாஷ் அவர்கள் போட்டிட்டு 4,582 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.43% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 5வது இடத்துல யார் இருக்கான்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வெங்கடேஷ் அவர்கள் போட்டிட்டு வெங்கடேஷ் பெருமாள் அவர்கள் போட்டிட்டு 3,685 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.95% ஓட்டு வாங்கி 5வது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 6வது இடத்துல யாருன்னா என்டிகே நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிட்டு வெற்றி தமிழன் அவர்கள் 3,236 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.72% ஓட்டு வாங்கி 6வது இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 7வது இடத்துல யாருன்னா நோட்டா வாங்கிய ஓட்டு 3,167 ஓட்டு நோட்டாவில் பதிவாகிருக்கு. 1.68% ஓட்டு பதிவாகிறது பார்க்குறோம். வெற்றியின் விளிம்பு பார்க்கணுன்னா வெற்றி வித்தியாசம் வெறும் 519 ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுகவிலிருந்து வெற்றியை பறிச்சிருக்காங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக வெறும் 519 ஓட்டில் தான் தோன்றிருக்கிறத பார்க்குறோம். 0.28% ஓட்டில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நம்ம மொத்த வாக்குகள் டோட்டலான வாக்குப்பதிவு பார்க்கணுன்னா 1,88,681 ஓட்டு பதிவாயிருக்கு. 64.95% ஓட்டு பதிவு செய்யப்பட்ட ஓட்டாக இருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட தகுதியானவர்கள் 2,90,522 பேர் இருந்திருக்கிறாங்க. 2016 நம்ம பார்க்கணும்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ஆர்டி சேகர் அவர்கள் போட்டியிட்டு திமுக இந்த முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 1,05,267 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.93% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னா அதிமுக சார்பாக என்ஆர் தனபாலன் அவர்கள் போட்டியிட்டு 50,291 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.29% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 3வது இடத்துல யாருக்கான்னா என்டிகே சார்பாக மெர்லின் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக மெர்லின் சுகந்தி அவர்கள் போட்டியிட்டு 19,821 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9.97% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல மக்கள் நீதி மையம் MNM என்ற கட்சி மக்கள் நீதி மையம் வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணும்னா பொன்னுசாமி அவர்கள் 17,072 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 8.58% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னா அமமுக சார்பாக லட்சுமி நாராயணன் அவர்கள் போட்டிட்டு 4,042 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.3% ஓட்டு வாங்கி 5வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 6வது இடத்துல யார் இருக்கான்னா நோட்டாவுக்கு பதிவான ஓட்டு 1,515 ஓட்டு பதிவாயிருக்கு. 0.76% ஓட்டு நோட்டாவுக்கு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். வெற்றி வித்தியாசத்தை நம்ம பார்க்கணுன்னா 54,976 ஓட்டு வித்தியாசத்தில் திமுக இந்த முறை 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. 27.64% ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். மொத்த பதிவான வாக்குகள் நம்ம இந்த தொகுதியில் பார்க்கணுன்னா 1,98,872 ஓட்டு பதிவாயிருக்கு. 62.96% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 2021
நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 390. ஓட்டு போட தகுதியான வாக்காளர்களை நம்ம பார்க்கணுன்னா 3,15,884 பேர் ஓட்டு போட தகுதியானவர்களாக இருக்காங்க. ஆனால் ஓட்டு போட்டவர்கள் வந்து 1,98,872 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே பார்க்கணுன்னா 2016-21 பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பார்க்குறோம். 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோடு சந்திப்போம்.